வணக்கம் நண்பா, வெல்கம் டு கிரிக்னிட்டோ. 2 மாதத்துக்கு முன்னாடியே ஆட்டத்தை ஆரம்பித்த தல தோனி தெறிக்கி விட போகும் சீசன் எகிரிய எதிர்பார்ப்பு. இந்தியாவில் கடந்த 2008ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் IPL கிரிக்கெட் தொடரானது இதுவரை 16 சீசன்களை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள வேளையில் 2024ஆம் ஆண்டிற்கான 17வது சீசனானது வரும் மார்ச், ஏப்ரல் மாதங்களில் நடைபெற இருக்கிறது. இந்த தொடருக்கான வீரர்களின் மினி ஏலமும் துபாயில் கடந்த டிசம்பர் 19ஆம் தேதி நடைபெற்று முடிந்தது. அந்த ஏலத்தில் பங்கேற்ற அணிகளும் போட்டி போட்டு தங்களது அணிக்கு தேவையான வீரர்களை தேர்வு செய்தது. இந்த தொடரில் நடப்பு சாம்பியனாக விளையாட இருக்கும் CSK அணி இம்முறையும் கோப்பையை வெல்ல வேண்டும் என்று ரசிகர்கள் அவருடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஏனெனில் தற்போது 42 வயது எட்டியுள்ள சென்னை அணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனிக்கு இதுவே கடைசி சீசனாக இருக்கும். ஏனெனில் அடுத்த ஆண்டு மெகா ஏலம் நடைபெற இருப்பதால் நிச்சயம் தோனி இந்த ஆண்டுடன் ஓய்வை அறிவித்து விடுவார் என்பதனால் இந்த ஆண்டு சென்னை அணி வெற்றியுடன் தோனியை வழியனுப்ப வேண்டும் என்று ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். அதே வேளையில் தோனியும் ரசிகர்களின் அன்புக்காகவும் பாசத்திற்காகவும் தான் இந்த ஆண்டு விளையாடுவேன் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த வகையில் கடந்த IPL தொடர் முடிந்து முழங்காலில் ஏற்பட்ட காயத்திற்கான சிகிச்சையை மேற்கொண்ட தோனி கடந்த சில மாதங்களாகவே ஓய்வில் இருந்த வேளையில் தற்போது மீண்டும் பயிற்சிக்கு திரும்பியுள்ள வீடியோ வெளியாகி இணையத்தில் வைரலாகி வருகிறது. அந்த வகையில் CSK அணியின் மஞ்சள் நிற பேடை கட்டிக்கொண்டு நீல நிற ஹெல்மெட்டை அணிந்து தோனி பிராக்டிஸ் செய்யும் ஒரு வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. ஏற்கனவே சென்னை அணியின் CEO காசி விஸ்வநாதனும் தோனி விரைவில் பயிற்சி தொடங்குவார் என்றும் மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சென்னையில் பயிற்சி முகாம் நடைபெறும் என்றும் கூறியிருந்த வேளையில் தற்போது தோனி தனது பேட்டிங் பயிற்சியை ஆரம்பித்துள்ளார். இப்படி IPL தொடருக்கு 2 மாதத்திற்கு முன்னரே தோனி பயிற்சியை ஆரம்பித்துள்ளது இந்த சீசனுக்கான எதிர்பார்ப்பை ரசிகர்கள் மத்தியில் எகிர வைத்துள்ளது. அதோடு தோனிக்கு இதுவே கடைசி சீசன் என்பதனால் நிச்சயம் இம்முறை முன்கூட்டிய பேட்டிங் ஆர்டரில் களமிறங்கி அதிரடியாக சிக்ஸர்களை பறக்கவிட வேண்டும் என்றும் ரசிகர்கள் காத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.